Hey guys, welcome back to ST Vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரிவா? Moments later. Hey guys, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எம்ஜிபி மால்னு சொல்லுவோம். எம்ஜி பிரதர்ஸ். ஸோ எம்ஜி பிரதர்ஸ் பற்றி தான் சொல்லுங்க. தெரியுமாடா? தெரியும். என்னன்னா தெரிஞ்சது கைஸ், இவனுக்கு தமிழ் தெரியாது. ஸோ தெலுங்கு பையன் தான், ஆனால் தமிழை ட்ரை பண்ணுவா பாருங்களேன், நல்லா ஃபன்னா இருக்கும். எங்க தமிழ்ல ட்ரை பண்ணுறா? தெரியாது, தெலுங்கு சொல்லு. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு தமிழ்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். அதான் கைஸ், நம்ம கூட இருந்தாலே நம்ம லாங்குவேஜ் எல்லா இடத்துலயும் கற்றுக் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனாலதான் இவனுக்கும் தமிழ் எப்படியோ கற்றுக் கொடுத்தாச்சு. அவனா அவ்வளவு புரியாது இவனுக்கு, ஏதோ அரைக்குறையா பேசுவான், புரியும் ஒரு அவளு. அச்சா எங்கடா வந்திருக்கோம் நம்ம? அதான் சினிமா மூவி. பாத்தீங்களா, இந்த எவ்வளவு புரியுறவளு அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா தெலுங்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இவனுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வார்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட். நீ தெலுங்கு சொல்லுடா, நீ தெலுங்கு சொல்லு. சொல்லு. பாத்தீங்களா என்ன தெலுங்கு சொல்றான். சொல்றேன். Stop it. Get some help. Hey guys, welcome back to ST Vlogs. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஓகே, இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் என்னன்னா சினிமா தேட்டர். ஸோ எம்ஜி மாலில் நம்மளுக்கு பார்த்தோம்னா எத்தனை ஸ்க்ரீன் இருக்கு? 5 ஸ்க்ரீன் கைஸ். இங்கே பெரிய பெரிய ஸ்க்ரீன் தானே, செம்மையாக இருக்கும். மூவிஸ்க்கு இங்கே நல்லா தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து மூவிஸ் பார்க்க வரல, சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தோம். அதனால இந்த செக்ஷனை சும்மா அப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு நாள் மூவி போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கைஸ். தெலுங்கு நல்லா பேசிட்டேன் எங்க பையன். பார்த்தீங்களா, கலாயிரான். நெக்ஸ்ட் எங்கடா? ஃபோர்த் ஃப்ளோர்ல என்னென்ன ஸ்பெஷல்? அடுத்து எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃபோர்த் ஃப்ளோர். ஸோ ஃபோர்த் ஃப்ளோரு இது கொஞ்சம் ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிற ஸ்பேஸு. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்தால் எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். எல்லாம் காலேஜ் போக சொன்னால் கட்டடிச்சுட்டு இப்படி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்களே கட்டடிச்சு தான் வந்திருக்கோம், அது வேற விஷயம். எல்லாம் காலேஜ் போகாம பின்னாடி இருக்குதுல்ல, இது வந்து விஆர் கேம். விஆர்ல என்னென்னடா கேம் பிளே பண்ண முடியும்? விஆர்ல ஸ்பெசிஃபிக்கா அதர் வேர்ல்ட், ஃபாரஸ்ட் అలా వేరే వరల్డ్ తీసుకెళ్ళి అదే పర్టికులర్ గేమ్ ఉంది కదా. సో ఏమేం గేమ్ ఏమో తెలియదు, ட்ரை செய்யல కదా. சரி கைஸ், இன்னொரு நாள் வந்து நாங்கள் எல்லா கேமும் ட்ரை பண்றோம். ஸோ இன்னைக்கு அவ்வளோ ஜங்கிள் சஃபாரி ஜங்கிள் சஃபாரி ஜங்கிள் சஃபாரி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸ் அங்கே விஆர்ல நல்லா இருக்கும். about 150 I think. 150 guys. I don't know proper price. இன்னொரு
இன்னொரு பிளேஸ் காட்டுறேன் பாருங்க. நெல்லூரோட வியூவை வந்து இப்போ காட்ட போறோம். இந்த எம்ஜி மால்ல இருந்து அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செம்மையா இருக்குங்க. நெக்ஸ்ட் எங்கடா போறோம்? மால் மால், பிக் பஜார் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் செப்ப இந்த ஸ்டைல். கைஸ் இப்போ வந்து எங்க போறோம்னா ட்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரெஸ் வந்து ஷாப். அவன ஸ்டைல் நம்ம எங்க போறோம்னா இப்போ ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் போறோம். ட்ரெண்ட்ஸ் போறோம். ட்ரெண்ட்ஸ்ல எல்லாம் எவ்வளவு பிரைஸ்ல மால்ல வச்சு விற்கிறாங்கன்றத பார்க்க போறோம். ஓகே லெட்ஸ் கம். ஒரு வேர்டை தான் வைப்போம். ஆனால் அது வந்து அவங்களுக்கு வேற மீனிங் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸும் பார்த்தா ஷர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கு. ஷர்ட் நல்லா இருக்கே. நெட்ல 800 ஜஸ்ட் see 800 கொடுத்து வாங்குறவள கைஸ். நம்ம 900. 900 வாங்குறவளெல்லாம் நம்ம ரிச்சில். ஆனால் ஷர்ட் நல்லா இருக்கு கைஸ். இந்த ஷர்ட் செம்மையா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். செம்மையா இருக்கு கைஸ். ஒயிட் கலர் மேட்ச் ஆனது மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு டைம் வந்தால் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். 900 தான். 900க்கு ஒன் டே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. நாங்கள் வந்து செய்கிற வேலை அப்படி இருக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ். இன்னொரு நாள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம். அதை விட்டு இது இருந்தால் நல்லது. பார்ப்போம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. Oh my God, who the hell? இந்த ஷர்ட் செம்மையா இருக்கு. இன்னொரு டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா இந்த மால்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஷர்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு திருப்பி அங்கே வச்சுட்டு போயிடல கைஸ். எப்படியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறது இல்லை. ஆனா நம்ம ஆசைப்பட்ட ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எப்படியும் ஷர்ட் உள்ளதான் கைஸ் போடுறேன். ஏன்னா இன்னொரு டைம் வந்து யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுன்றதுக்காக ஷர்ட்டை கழட்டிட்டு போடல. ஷர்ட் மேலே தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவான். இன்னொருத்தர் யாராச்சும் அதை பர்ச்சேஸ் பண்ண அவனுக்கு மிகுந்த ஏமாற்றமா இருக்கும். ஸோ அதனால கமிஷன் சதீஷ் அக்கௌண்ட்ல போடு. ஸோ இங்க வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு ஷர்ட் ட்ரை பண்ண போறோம். அந்த ஷர்ட்டும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஸோ இந்த ஷர்ட்டும் டிஷர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனால் 900 ஆனால் என்ன கொஞ்சம் 900 பட்ஜெட் தான். நம்ம பட்ஜெட்ல இல்லை, கொஞ்சம் இடிக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லி காசை பார்க்காம பர்ச்சேஸ் பண்றோம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ நிறைய விளாக்ஸ் எல்லாம் போடுங்க. நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்களா? ஏதோ உங்களால நானும் கொஞ்சம் படிச்சுப்பேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போடலான்னு இருக்கும். இன்னும் நிறைய டிராவல் விளாக்ஸ், ஃப்ராங்க் விளாக்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கும்ல. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் வரும். கொஞ்சம் எக்ஸாம் டைம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு 1 மந்த் சரியா வீடியோஸ் வராது. அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் கரெக்டாக ரெகுலராக வீடியோஸ் போட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அடுத்து மேக்ஸில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி ப்ரைஸ் அங்கேயும் கம்பேரிஷன் பண்ணி பார்ப்போம். இங்கே எவ்வளோ இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 900 மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு. அங்கே மேக்ஸில் போய் பார்ப்போம். அங்கே எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ப்ரைஸ் டேஷாக தான் வரும். பார்ப்போம் டிஃப்ரென்சியேஷன் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சின்ன 1 இயர் பேபிக்கு இது பிடிக்குமா கைஸ்? 1 இயர் பேபிக்கு 400 இந்த டிஷர்ட்டு Nice டா. பார்த்துக்கோங்க. இது மேக்ஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தாண்டி போராட்டம். சின்ன பசங்களுக்கு பேண்ட் ஒரு 8 அண்ட் 9 இயர் ஓல்டு பசங்களுக்கே எவ்வளோ அப்படின்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. ப்ரைஸ் போட்டிருக்காங்க கைஸ் 450. బట్ షేడ్స్ అన్నీ బాగుంది. సో తెలుగు పీపుల్స్ பார்த்து நம்ம சேனலில் தெலுங்கு பீப்புள்ஸும் அதிக அளவு பார்க்குறீங்க. ஸோ அவங்க பார்க்கலன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லாவே இருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் அதுவும் 1000 வருது ஷார்ட்ஸ். ஸோ ஆடியோலாம் பிக்கப் ஆகுதா கொஞ்சம் அப்படியே மென்ஷன் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி 1000 பாருங்களா, ஷர்ட்டை பாருங்களா இது மாதிரி இருக்குன்ட்டு. இந்த கிளாத்தே செம்மையாக வருது. இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் ட்ரை பண்ணல, எப்பயாச்சும் ட்ரை பண்ணணும்னு தோணுது. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். 500 நல்லா இல்லை ட்ரெண்ட்ஸுக்கான இங்க கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் இருக்குல்ல. நல்ல கலெக்ஷன், நல்ல கலர்ஸ் ஆல்சோ. குர்தா சொல்லட்டுமா? திஸ் ஒன், திஸ் டைப். இன்னும் லென்த் வரும்ல? லென்த் இங்கோட்டு சைஸ் எல்ல பெரிய சைஸ் மாதிரி தெரியுங்களா? ஷர்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு, ட்ரை பண்ணணும்னு தான் தோணுது. பட் பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ இது மேல் நீங்களும் ட்ரையல் லோ பட்ஜெட் Stop it. Get some help. இதுக்கு மேல தெலுங்கு ஒரு வேர்டெல்லாம் நானும் தெலுங்கு பேசுவேன். ஸோ புரியுமான்னு கேளுங்க, புரியலன்னா இல்ல ப்ரோ தமிழ்ல பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ்லே பேசுங்கன்னு சொல்லுங்க, நான் தமிழ்லே பேசுறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டுமே இருக்காங்க, தெலுங்கு பீப்புள்ஸும் இருக்காங்க, தமிழ் பீப்புள்ஸும் இருக்காங்க. மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுவேன். மோஸ்ட்லி அப்பப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தெலுங்கு பேசுறேன், ஒரு மாதிரி தெலுங்கு பேசுறீங்களா? மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தெலுங்குன்றதுனால அப்பப்ப தெலுங்கும் அவங்க பேசுறது கொஞ்சம் புரியும். பாப்போம். ஓகே, இப்போ தெலுங்கு பேசு. தெலுங்கு ட்ரையல் ட்ரை. நீ சின்ன பிள்ளைக்கு இது எப்படி ஒரு கையில மட்டும் போட்டு பாத்துக்கிட்டா? பாத்தீங்களா மக்கள், இதை ட்ரை பண்ண சொல்றா நீ. இதுரா நைஸ்ரா, கௌபாய் டைப். கௌபாய்ஸ் இதெல்லாம் பாப்பாங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஷூவும் நிறைய வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க ஷூ, ஒரு பேபி ஷூ 800. ஏன் கம்பெனிடா? கம்பெனி பேரே மேக்ஸ். ஆமா, எனக்கு டவுட், மேக்ஸ்னா ఇప్పుడు கம்பெனி மேக்ஸ், அதே மேனுஃபேக்சரிங், ஓன் செல்லிங் மேக்ஸ். பாத்தீங்களா, மத்த பிராண்ட் எல்லாம் வைக்காம அவங்களோட பிராண்டவே ஒரு ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே இது சேல்ஸ் பண்றதுனால கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பிரைஸும் இருக்கு கைஸ். பாத்துக்கோங்க மேக்ஸ்ல. சோ ட்ரெண்ட்ல கூட வேற வேற பிராண்ட் வைக்கிறாங்கல்ல? வேற தட் இஸ் பார்ட்னர்ஷிப். இப்போ மேக்ஸ் అంటే వీళ్ళది మాత్రం பாத்தீங்களா, மேக்ஸ் வந்து இவங்க பிராண்ட் ஓன் மேனுஃபேக்சர் மட்டும் வைக்கிறாங்க. டிஃபரண்ட் பிராண்ட்ஸ் ஆல்சோ தேர், ஃப்ளையிங் மிஷன், சின்ன, பட் மோஸ்ட்லி மேக்ஸ் only.
மேக்ஸ் மோஸ்ட்லி தமிழ்ல மேக்ஸ். சொல்லு. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த Maximum பிராண்ட் வந்து Max. ரொம்ப கம்மி தான். ஆனா எல்லாமே மேக்ஸ் கம்பெனி மட்டும்தான் இங்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காமா. I don't know. ஓகே. ஷர்ட்ஸ் கலெக்ஷன் ஏமாட்டா ஓல்டு கலெக்ஷன். ஆனா இந்த ஷர்ட் ஒரு 2000க்கு ஜான் பிளேயர்ஸ் ஷர்ட்ஸ் 2000ன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓப்பன் செஸ்ட் வீட்டா? சரி ட்ரையல் ரூம் போதுமா? இல்லடா. இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க guys. 2000 ஜஸ்ட் 2000. ரேட்டு வரஸ்ட் இருக்கு. ரெஸ்ட் தான் கொஞ்சம் என்ன பண்றது. இதெல்லாம் எப்படி அது மடிச்சு வைக்கிறது? எப்படி இது மடிச்சு வைக்கிறது? How to fold this? ఇక్కడ పెట్టరా. ఇక్కడ పెట్టే వాళ్ళు తీసుకుంటారు. వద్దు ఇక్కడ పెట్టే వాళ్ళే చూసుకుంటారు. ఇక్కడ పెట్టే ఎవరన్నా మళ్ళాంటి వాళ్ళు వస్తారు కదా. బ్రాండ్ ఏంట్రా ఇది? హుడియా? హుడియా కాదా? ఏంటి టీ షర్ట్. టీ షర్ట్ అదేనా హుడి? ఉడి மாதிரி టీ షర్ట్. హుడి మారి టీ షర్ట్. ఉడియారా? ఉడి టీ షర్ట్. 30% ఆఫర్. 30% ஆஃபர் கைஸ். 30% ஆஃபர்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்டா எடுத்தோம்னா? ப்ரைஸ் டேக்கே போடலையா? ப்ரைஸ் டேக் போடல கைஸ். ஆனால் 30% ஆஃபர் இருக்கு, பார்த்துக்கோங்க. எம்ஜி மால்ல பரவாயில்ல. அடுத்து எங்க போறோம்னா ஓகே சென்னை சூப்பர் கிங்ஸ். ಇದರ ಉಡಿ ಸೆಕ್ಷನ್ ವಾ ಕರಾರ್ ಇದ್ರ ಯಾರಿದು ஏறா இது சைஸ் இது இவ்வளோ பெருசு இருக்கு. எவ்வளோ XXL இருக்கும் போல இருக்குது. 5XL. பண்ணி அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். இங்கே ஒரு சம் ஐடியா இருக்குது பாருங்களேன். நம்ம கால் இப்படி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? அதெல்லாம் மிரர் வச்சு அவ்வளோதான் வீடியோக்கான எண்ணில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொஞ்சம் தான் என்னால் டைம் இல்லாதனால நான் ஒரு கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். ஸோ இன்னொரு நாள் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக எல்லாரும் பசங்களோட வந்து பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் ஸோ கைஸ் நம்மளோட எஸ்டி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, நம்ம என்னைக்கு ப்ரைஸ் டேக் பார்க்காம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் கைஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு நிலை இருக்கோன்ற ஒரு இது. அவ்வளோதான், அதுக்கு மேலே இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்மளோட மிடில் கிளாஸ் பசங்க தெரியும்ல அதோட ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு. அதுதான் ப்ரைஸ் டேக் பார்க்காம என்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்மளோட லைஃப் செட்டில்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்போதான் நம்மளுக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்றதே தோணும். ஏன்னா நம்ம ஒரு டைம் பிறந்துட்டு இதை கூட என்ஜாய் பண்ணலைன்னா அது வந்து நம்மளோட தப்பு தான். நம்மகிட்ட காசு இருக்கு இல்லைன்றது வந்து வேற விஷயம். நம்ம தான் அதை நோக்கி ஓடணும், நம்ம தான் சம்பாரிச்சிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தான் முன்னேற பார்க்கணும். நம்மகிட்ட காசு இல்லைன்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம லைஃப் இப்போ முடியுதோ அப்போ முடியுதோ எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் இருக்கிற வட்டி என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுதான் லாஸ்ட்டாக ஃபைனல் சொல்ல போகிறேன். பாய்.